has been என்ற வார்த்தையை வைத்து எவ்வாறு வாக்கியம் அமைப்பது? John has been working for the same company for the past 10 years. John கடந்த 10 ஆண்டுகளாக இதே நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். John has been working for the same company for the past 10 years. John கடந்த 10 ஆண்டுகளாக இதே நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். He has been treating her wife like a princess. அவர் அவரது மனைவியை ஒரு இளவரசியைப் போல நடத்துகிறார். He has been treating her wife like a princess. அவர் அவரது மனைவியை ஒரு இளவரசியைப் போல நடத்துகிறார். She has been finding the dress since morning. அவள் காலையிலிருந்து உடையை தேடிக் கொண்டிருந்தாள். She has been finding the dress since morning. அவள் காலையிலிருந்து உடையை தேடிக் கொண்டிருந்தாள். He has been preparing for the exam for 3 months. அவர் 3 மாதங்களாக தேர்வுக்கு தயாராகிறார். He has been preparing for the exam for 3 months. அவர் 3 மாதங்களாக தேர்வுக்கு தயாராகிறார். It has been raining since Friday. வெள்ளிக்கிழமை முதல் மழை பெய்து வருகிறது. It has been raining since Friday. வெள்ளிக்கிழமை முதல் மழை பெய்து வருகிறது. He has been saving money for a new car. அவர் புதிய காருக்கு பணம் சேமித்து வந்துள்ளார். He has been saving money for a new car. அவர் புதிய காருக்கு பணம் சேமித்து வந்துள்ளார். He has been watching a movie since morning. அவர் காலையிலிருந்து திரைப்படம் பார்த்துக் கொண்டிருந்தார். He has been watching a movie since morning. அவர் காலையிலிருந்து திரைப்படம் பார்த்துக் கொண்டிருந்தார். The contract has been signed by all parties involved. ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினராலும் கையெழுத்திடப்பட்டுள்ளது. The contract has been signed by all parties involved. ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினராலும் கையெழுத்திடப்பட்டுள்ளது. The reservation has been confirmed by the hotel. முன்பதிவு ஹோட்டலால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. The reservation has been confirmed by the hotel. முன்பதிவு ஹோட்டலால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. He has been spending too much money. அவர் அதிகமாக பணம் செலவழித்து வருகிறார். He has been spending too much money. அவர் அதிகமாக பணம் செலவழித்து வருகிறார். The message has been arrived and will be addressed shortly. செய்தி வந்துவிட்டது, அது விரைவில் தீர்க்கப்படும். The message has been arrived and will be addressed shortly. செய்தி வந்துவிட்டது, அது விரைவில் தீர்க்கப்படும். The event has been cancelled due to bad weather. மோசமான வானிலை காரணமாக நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. The event has been cancelled due to bad weather. மோசமான வானிலை காரணமாக நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. He has been studying for hours. அவன் மணிக்கணக்கில் படித்து வருகிறான். He has been studying for hours. அவன் மணிக்கணக்கில் படித்து வருகிறான். The offer has been extended to the candidate. இந்தச் சலுகை வேட்பாளருக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. The offer has been extended to the candidate. இந்தச் சலுகை வேட்பாளருக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது.
She has been to New York. அவள் நியூயார்க் சென்றிருக்கிறாள். She has been to New York. அவள் நியூயார்க் சென்றிருக்கிறாள். The technology has been improved to increase efficiency. செயல்திறனை அதிகரிக்க தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. The technology has been improved to increase efficiency. செயல்திறனை அதிகரிக்க தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. The rumor has been circulating for weeks. இந்த வதந்தி பல வாரங்களாக பரவி வருகிறது. The rumor has been circulating for weeks. இந்த வதந்தி பல வாரங்களாக பரவி வருகிறது. He has been waiting for 2 hours. அவர் 2 மணி நேரமாக காத்திருக்கிறார். He has been waiting for 2 hours. அவர் 2 மணி நேரமாக காத்திருக்கிறார். She has been happy since her marriage. அவள் திருமணமானதிலிருந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாள். She has been happy since her marriage. அவள் திருமணமானதிலிருந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாள். Your money has been refunded. உங்கள் பணம் திருப்பி அளிக்கப்பட்டது. Your money has been refunded. உங்கள் பணம் திருப்பி அளிக்கப்பட்டது. மேலும் வீடியோக்களை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.